யாராவது விட்டுருந்தா மன்னிச்சோன்னா கூட நடித்த நடிகர்கள் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். முக்கியமாக ரமேஷ் திலக்குன்னு ஒரு பேரை சொல்லவே மாட்டேன் நான். ரமேஷ் திலக் அதான் அவன் பேரை மட்டும் சொல்ல மாட்டேன். அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார்? why is that? அவன் பேரை பற்றி சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது? நீங்கள் காளி வெங்கட் ஒரு படம் இருந்தாருன்னா அந்த படம் காலி. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சோன்னா கூட நடித்த நடிகர்கள் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். முக்கியமாக ரமேஷ் திலக்குன்னு ஒரு பேரை சொல்லவே மாட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச். கேள்வியை கேட்காம எல்லாம் பதில் சொல்லிட்டேன்ல. சூப்பர் சார். அது லாஸ்ட் ரமேஷ் திலக் அவரை பத்தி நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா அதான் ஹைலைட். அதான் அவன் பேரை மட்டும் சொல்ல மாட்டேன். அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார்? why is that? அவன் பேரை பற்றி சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது? நீங்கள் தேங்க்யூ. காளி வெங்கட் ஒரு படத்தில் இருந்தாருன்னா அந்த படம் காலி ஆகாதுன்றது இந்த படத்தையும் வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு. அமாவாசை நைட்டு எண்ணூர் பீச் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஷூட் எடுப்பார். கடலெல்லாம் கடலில் விழுந்தேன். அங்கே இருந்த மீனவ நண்பர்கள் டக்குன்னு தூக்கி விட்டதால இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். இது ஒன்று. ரெண்டாவது, நல்ல வெயில் காலத்தில் கடலூர் பீச் உள்ள கூட்டிகிட்டு போவார். கடலூர் பீச் உள்ள கொடை இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒன்றும் பண்ண முடியாது, தண்ணி கூட இருக்காது. போட்டு வந்து மார்க்கில் நிற்குமா? போட் கடலில் எங்கே நீங்கள் மார்க் போடுவீங்க? கத்துவார். இந்த போட்டு இங்கே வந்து நிற்கணும். சரி, ஓகே, நம்ம தலையெழுத்து அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், போ அப்படின்னு போய் அந்த மாதிரிலாம் எடுத்தோம். அந்த மாதிரியான இரக்க குணம் கொண்ட சண்முகம் அவர்களே, ஐ லவ் யூ ஸோ மச். உங்களுக்காக இந்த படம் நல்லபடியாக ஓடணும். அண்ட் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, முதல்ல ஒரு படம் எடுத்து அந்த படமும் ரொம்ப நாள் ஒரு ஷூட்லேயே இருந்து அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, பட் ஆக போகுது. இந்த படமும் கொஞ்ச நாள் எடுத்துக்கிச்சு. ஒரு 2 படம் இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படின்ற எந்த ஒரு தொய்வோ, என்னடா இப்படி நமக்கு நடக்குது அப்படின்ற எந்த ஒரு சோகமோ அவர்கிட்ட நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது.